ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈடி ஆக்ஷன். இன்றைக்கி வந்து சிக்கன் மஞ்சூரியன் தாங்க செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து சிக்கன் மஞ்சூரியன் செய்கிறதுக்கு வந்து நான் 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்துருக்கேங்க. எலும்பு இல்லாமல் போன்லெஸ்ஸாக தான் எடுத்துருக்கேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், இது சுத்தமாக நல்லா கழுவியாச்சுங்க. கழுவிட்டு இப்போ ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். தண்ணி இல்லாமல் சுத்தமாக இருத்து மாற்றிடலாம். பாருங்கள், எல்லாம் மாற்றியாச்சு. இப்போ இது கூடவே வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறலாங்க. இப்போ இது கூடவே வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சிக்கன் 65 மசாலா தாங்க சேர்க்குறேன். இது வந்து நம்மளுக்கு காரத்துக்கு வந்து கரெக்டாக இருக்குங்க. இந்த அளவே போதும். இப்போ 1/2 கிலோ சிக்கன் எடுத்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் சிக்கன் 65 மசாலா. இப்போ இது கூடவே வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கிறலாங்க. இப்போ இந்த மசாலாவில் உப்பு இருக்குங்க. உப்பு வந்து பார்த்துக்கிட்டு தான் போடணும். இது கூடவே பாருங்கள், கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறலாம். இப்போ வந்து உப்பு பாருங்கள், நான் கொஞ்சமாக தான் சேர்க்குறேன். ஏன்னா நம்ம மிளகாத்தூளில் வந்து உப்பு இருக்கும். இந்த உப்பே சரியாக இருக்கும். இதெல்லாம் இப்போ போட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. தண்ணி எதுவும் இல்லாமல் நல்லா சுத்தமாக வடித்து விட்டுட்டு இப்படி சேர்த்துட்டோம்னா நல்லா இருக்குங்க. இது வந்து ஊற வைக்கணும்லாம் அவசியம் இல்லை. இப்போ நம்ம உடனே போட்டுடலாம். இது இப்போ அடுப்பு ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். இப்போ நம்ம சிக்கன் பொரிச்சு எடுக்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இங்கே பாருங்கள், எண்ணெய் எல்லாம் ரொம்ப குடிக்காது. ஆனால் நம்ம தாராளமாக போட்டு எடுக்கிற மாதிரி கொஞ்சம் போட்டுக்கிட்டோம்னா இந்த எண்ணெய் வேறு எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாங்க. எண்ணெயே குடிக்காது. இப்போ காட்டுறேன் பாருங்கள். நான் இங்கே பாருங்கள், எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ 2 கிள்ளி போட்டுக்கிறலாம். இது நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டிருக்கனால ஒட்டிக்கிறோம். அதனால் லைட்டாக ஒன்று ஒன்றா தள்ளி தள்ளி போட்டுட்டோன்னா கொஞ்சம் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக வரும். இங்கே பாருங்கள், நல்லா ஒன் சைடு வெந்துருச்சு. நல்லா திருப்பி விட்டுட்டு இப்போ நல்லா பொரியவும் எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, பொரிஞ்சிருச்சு பாருங்கள். எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், போட்டு எடுத்துட்டேன். இப்போ வந்து இதே போல் இன்னொரு முறையும் போட்டு எடுத்துட்டேன் பாருங்கள். நான் 2 முறையாக போட்டு எடுத்திருக்கேன். எண்ணெய் பாருங்கள், நம்மளுக்கு ஊற்றின எண்ணெய் அப்படியே தான் இருக்குது. இப்போ இந்த எண்ணெயவே நான் மாற்றிட்டு இப்போ நம்ம வந்து மஞ்சூரியனுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேங்க. இப்போ அந்த எண்ணெயிலே வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பொடியாக கட் பண்ணது சேர்த்துக்கலாம். பூண்டும் பொடிசாக கட் பண்ணது சேர்த்துடலாம். இது 2யுமே நல்லா ஃப்ரை பண்ணிடலாங்க. நல்லா இஞ்சியும் பூண்டும் நல்லா செவக்கிற வரைக்கும் வதக்கிட்டோன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், நல்லாவே செவந்து வருது பாருங்கள். இப்போ இது கூடவே வந்து க்யூபாக கட் பண்ண வெங்காயம், 1 வெங்காயம் தாங்க அந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். 1 குடமிளகா, சின்ன குடமிளகாவாக தான் கட் பண்ணியிருக்கேன். இதையும் சேர்த்து இது கூடவே நல்லா வதக்கிடலாம். இது ரொம்ப நேரம் வதக்கணும்லாம் இல்லைங்க, லைட்டாக வதங்கினா போதும். குடமிளகா சீக்கிரமே வெந்துடும். இப்போ இது வந்து நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கு. இப்போ வந்து நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு கரைச்சி வச்சுக்க போகிறோம். இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தாங்க கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன். இதில் வந்து தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி வச்சுக்கலாம். தண்ணி கொஞ்சம் தாராளமாகவே ஊற்றிக்கிறலாங்க. இங்கே பாருங்கள், ஊற்றி இந்த மாதிரி கரைச்சி வச்சுக்கிறலாம். அவ்வளோதான். இப்போ வந்து பாருங்கள், குடமிளகாயும் வெங்காயமும் லைட்டாக செவந்து வந்துருச்சு. இப்போ இது கூடவே வந்து நம்ம சாஸ் எல்லாம் சேர்த்துக்க போகிறோங்க. இன்றைக்கி வந்து இதுக்கு வந்து மிளகாத்தூள் எதுவும் போடக்கூடாது, சாஸ் தான் போடணும். இப்போ இதில் வந்து சோயா சாஸ் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கிறலாங்க. சோயா சாஸ் 1/2 ஸ்பூன் கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து சில்லி சாஸ் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன் பாருங்கள். அதே அளவுக்கு டொமேட்டோ சாஸ் 2 ஸ்பூன் ஊற்றிடலாங்க. இது போதும். சில்லி சாஸ் வந்து காரத்துக்கு சரியாக இருக்கும். டொமேட்டோ சாஸ் 2 ஸ்பூன் கரெக்டாக இருக்குங்க. அவ்வளோதான். இதே நல்லா கொஞ்சம் வதக்கிக்கிறலாம். இங்கே பாருங்கள், நல்லாவே வதங்கிருச்சு. இப்போ வந்து கொஞ்சமாக உப்பு போடுறேன். நம்ம சிக்கனில் வேறு ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம். இப்போ வந்து சாஸு ஊற்றினோம் பாருங்கள், அதுலேயும் நம்மளுக்கு உப்பு இருக்கும். அதனால வந்து லைட்டாக தான் போடுறேன். உப்பு பார்த்துக்கிட்டு வேணால் போட்டுக்கிறலாங்க. இப்போ இது பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. இப்போ நான் ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றுறேங்க. இந்த தண்ணி போதும், நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த தண்ணி கொதிச்சு வந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு கரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை ஊற்றிடலாம். ரொம்ப நேரம்லாம் கொதிக்கணும்லாம் இல்லைங்க. தண்ணி கொதிக்கவுமே நான் இப்போ கார்ன்ஃப்ளவர் மாவு ஊற்றுறேன் பாருங்கள்.
இது ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணையிலேயே வந்து நம்மளுக்கு திக்னஸ் கொடுத்துடும். இங்கே பாருங்கள், மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கையிலே நல்லா திக்காயிரும். ஒரு கண்ணாடி பதம் மாதிரி வருங்க, அது வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிடணும். இங்கே பாருங்கள், நல்லாவே இதாயிருச்சு பாருங்கள். அவ்வளோதாங்க, நல்லா மிக்ஸ் ஆகி கொதி வருது பாருங்கள் சுற்றி. இப்போ வந்து நம்ம சிக்கன் பொரித்து வச்சுருக்க சிக்கனை சேர்த்துடலாம். இப்போ சிக்கன் ஒன்றோட ஒன்று ஒட்டி இருந்துச்சுன்னா லைட்டாக உதுத்து விட்டு சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இதை. இப்போ வந்து அடுப்பை வந்து நான் இப்போ மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சு செஞ்சிட்ருந்தேன். இப்போ நம்ம சிக்கன் சேர்க்கவுமே சிம்மில் வச்சிடலாம். சிம்மில் சேர்த்து கொஞ்சம் நேரம் அப்படியே கொதிக்கட்டும். இங்கே பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் தாங்க கொதிச்சிருக்கோம். ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சுங்க. இப்போ பாருங்கள், லைட்டாக கொஞ்சம் கிரேவி மாதிரி இருக்குது. இன்னும் நேராக இன்னும் கொஞ்சம் நல்லா இறுகி வந்துடும் நம்மளுக்கு. சிக்கனுமே நல்லா சாஃப்ட் ஆயிருங்க. இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு நம்மளுக்கு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.